வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த கல்கட்டா இஷ்யூல ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி சார்ந்து சந்தீப் கோஷை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அரெஸ்ட்டுக்கு பிற்பாடும் அதை சார்ந்து என்னென்ன விஷயம் நடந்திருக்கு தெரியுமா மக்களே? மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக பெண் வழக்கறிஞர்கள்லாம் சம கோபம் சந்தீப் மேலே. என்னென்ன பிஹேவ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இதை பற்றியும் இந்த வழக்கு சார்ந்த அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். இந்த சந்தீப் கோஷை நிதியியல் முறைகேடு பண்ணியிருக்காப்புல, ஊழல் பண்ணியிருக்காரு, அவர் பிரின்சிபலாக பதவி வகிச்சப்ப எல்லா வேலைகளையும் பார்த்துருக்கிறதா சொல்லிட்டு பிரைமா ஃபேசி இருந்ததுனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஐ அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண செய்தி வெளியே பிரேக் ஆனதுமே இந்த வெஸ்ட் பெங்காலோட ஹெல்த் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாரு? சந்தீப்பை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாருங்க. மக்களை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அந்த பொண்ணு கொல்லப்பட்டாங்களே, பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டாங்களே, அதுக்கப்புறம் 26 நாட்களுக்கு பிற்பாடு தான் வெஸ்ட் பெங்கால் அரசு இந்த முடிவே எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அவரை சஸ்பெண்டே பண்ணல மக்களே. கைது பண்ண பிற்பாடு தான் சஸ்பென்ஷன் முடிவே எடுத்திருக்காங்க. இங்கே நம்ம யாரை குறை சொல்றது? ஏன்னா இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த பொண்ணு செத்ததுனால தான் இவரை பற்றின உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாமல் இருந்து அங்கே ஒரு கொடூரமே நடக்காமல் இருந்திருந்தா இதெல்லாம் இன்னும் தொடர்ந்து இருக்கும். எவனா காசு பார்த்துருப்பான், அங்கே வர பேஷண்ட்ஸ் அடிச்சு பிடிங்கி. இன்னும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல இது போல புணந்து நீங்க இருக்காங்கன்னு தெரியல மக்களே. சந்தீப்பை பார்க்கறதுக்காக மக்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, சிபிஐ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த சந்தீப் எப்பவுமே சிபிஐ ஆஃபீஸரை பார்க்கறதுக்கு பாதுகாப்பாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. இந்த வாட்டி கண்டிப்பாக வெளியே வரணும்ல, நாம பார்த்துருவோம். அந்த நபரை நேரில் வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோன்னு பல பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அதுக்கான நேரமும் அமைஞ்சதுங்க. இந்த சிபிஐயோட ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கேருந்து கரெக்டாக ஒரு பிற்பகல் 3:30 மணி வாக்கில் சந்தீப்பை வெளியே அழைச்சிட்டு வந்தாங்க சிபிஐ ஆஃபீஷியல்ஸ்லாம். வெளியே அழைச்சிட்டு வர்ற விஷயம் தெரிஞ்சதும் அந்த கேம்பஸில் இருந்த நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது பாருங்க, ப்ரைவேட் கம்பெனிஸு, அப்புறம் கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த 2 ஆஃபீஸர்ஸை சேர்ந்த நிறைய எம்ப்ளாயிஸும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வந்து கூட ஆரம்பித்து எல்லாம் கோவத்தில் இருந்தாங்க. அவனை இந்த ஆளுக்கிட்ட எப்படியாச்சும் நம்ம நெருங்கிடணும், நம்ம அடி அவன் மேலே படணும்னு அவ்வளோ பேர் நெருங்கி வர ஆரம்பித்தாங்க. சோர்னு இந்த நபரை நோக்கி எல்லாம் கத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார், அப்புறம் அந்த விக்டிமோட பேரை சொல்லி எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஷவுட்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. விட்டிருந்தா அவங்களே சந்தீப் அடித்து சாகடிச்சிருப்பாங்க. நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்துச்சுங்க அந்த ஸ்பாட்டில். இதுக்கப்புறம் ஒரு வழியாக சிபிஐ அஃபிஷியல்ஸ்லாம் அப்படி முடைஞ்சு இந்த அலிப்போர் இருக்குல்ல, இது வரைக்கும் அவர் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தது பார்த்தா இன்னொரு ஷாக்கு. ஏன்னா முன்னாடி இந்த போராட்ட காலத்தில் இருந்த மக்களை விட இங்கே அதிகமாக இருக்காங்க. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, எப்படி அதுக்குள்ள இவ்வளோ பேர் இங்கே திரண்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரே ஷாக். ஏன்னா இப்போதான் வேறுத்தர் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த இடம் திக்கார் அப்படின்னு எல்லாம் கத்துனாங்க, ஷவுட்டிங்க. அதாவது ஷேம், அவமானம். ஏன்னா எவ்வளோ பேரோட வயிற்றுல அடிச்சிருப்படா நீ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் அந்த லாங்குவேஜில் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக இவங்களையெல்லாம் தாண்டி கோர்ட் ரூம் இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தீப்பை சிபிஐ அஃபிஷியல்ஸ் பாதுகாப்பாக அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கூட்டு வர்றதுக்கு சந்தீப் மூஞ்ச பார்க்கணுமே, தலை நிமிரவே இல்லை. செஞ்சிருக்க வேலைகள் எப்படியாச்சு, தலை குஞ்சு தான் வந்திருந்தா. அப்படி கோர்ட்டுக்குள்ளே கூட்டு வந்த பிற்பாடும் சிபிஐ அஃபிஷியல்ஸ்க்கு இன்னொரு பெரிய ஷாக்குங்க. ஏன்னா கோர்ட் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பெண் வழக்கறிஞர்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சந்தீப் வர விஷயம் அவங்களுக்கு தெரியும்ல, எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சந்தீப் உள்ளே வந்ததுமே ஒரு லேடி லாயர் வச்சாங்க பாருங்க, ஒரு அடி. சந்தீப்போட கண்ணை பழுத்திருக்கும், பலார்னு ஒன்று வச்சிருக்காங்க. இவங்களை தாண்டி இன்னும் சில விமன் லாயர்ஸும் இவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தாங்க. எல்லாம் கோர்ட்டு கேம்பஸில் நடக்குது, இதை மைண்டில் வச்சுங்க. அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க சந்தீப் மேலே எல்லாருமே. சந்தீப் கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேரையும் சிபிஐ அஃபிஷியல்ஸ் அழைச்சிட்டு வந்தாங்க. அதை இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்களே. அந்த 3 பேர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, அதான் இவருக்கு உடந்தையாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் சிபிஐ தூக்கியிருந்தாங்க இந்த ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் விஷயத்தில். அந்த 3 பேரோட முகத்தை மாஸ்க் போட்டு மறைச்சிருந்தாங்க. அங்கே இருந்த பெண் லாயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் இருக்க மாஸ்க் ஒழுங்காக எடுங்க சார், அவங்க மூஞ்ச காட்டுங்க அப்படின்னு எல்லாம் கோவமாக கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சந்தீப்புக்கு வச்ச மாதிரியே அவங்க முகத்துல பலாரம் வைக்கிறதுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிபிஐ எப்படியோ அங்கேருந்து அந்த 4 பேரையும் பாதுகாப்பாக ஜட்ஜர் கடை வரைக்கும் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடியுது பார்த்தீங்களா. இதோட விளைவு 15 நிமிஷம் தாமதமாக கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக 4:05 மணிக்கு தான் இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கணும். பட் 15 நிமிஷம் டிலேவால் தள்ளி போயிருந்துச்சுங்க. நீதிபதி வந்து அங்கே அமைதி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அமைதியானாங்களே. இல்லைனா சந்தீப் அங்கே இருக்க லாயர்ஸு அடித்து துவைச்சிருப்பாங்க. சந்தீப்புக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் இருக்குது அப்படின்ற சந்தேகத்தை கோர்ட்டில் தெரிவிச்சிருக்கிறது வேற யாரும் இல்லை, சிபிஐ தான். இந்த டவுட்டை தெரிவித்த கையோடு, சார் எங்களுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் சந்தீப்பை கஸ்டடியில் கொடுங்க, ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கோர்ட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 8 நாட்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பண்ண விசாரணைலாம் இல்லாமல்
அடுத்த 8 நாட்கள் வரைக்கும் விசாரணை பெருசா போக போகுது. இந்த கோர்ட்ல சந்தீப் தரப்பு லாயர் ஆஜரானாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆஜரானாங்க. சஞ்சய் ராய்க்கே லாயர் இருக்காங்க, அப்ப சந்தீப்புக்கு இல்லாம இருக்குமா? அவங்க பேரு சொஹைப் ரவுஃப்ங்க. ஆஜரான இவங்க என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நாங்கள் பெயில் பெட்டிஷன் எதுவுமே மூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. மூவ் பண்ணுற கேஸாக இது? ஷார்ட்டர் கஸ்டடி தான் நாங்கள் கேட்குறோம், அதை ப்ளீஸ் கோர்ட் எங்களுக்கு இறங்கி வந்து கருணை காட்டணும். இதுக்கான காரணங்களே அடுக்குனாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சிபிஐ அஃபிஷியல்ஸ் இவர் அவ்வளோ நாள் தொடர்ந்து விசாரணை கூப்பிட்டாங்க, சம்மன் அமிச்சிட்டே இருந்தாங்க, இவரும் போய் விசாரணைக்கு ஆஜராகிட்டே இருந்தார், ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகலை. கோஆப்ரேட்டரை பண்ணியிருக்காரு, ஏஜென்சிக்கு ஃபுல்லாக விசாரணையில் ஒத்துழைச்சிருக்காரு. இதெல்லாம் மனசில் வச்சு இந்த பீரியட் ஆஃப் டிடென்ஷன் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் நீங்கள் கருணை காட்டணும், அதை கொஞ்சம் குறைக்கணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கோர்ட் அவங்க சொல்கிற விஷயங்களை ஜஸ்ட் பார்த்துக்கிட்டாங்க தவிர அது சார்ந்து அடுத்தடுத்த நகர்வுகளை அவங்க முடிவு எடுக்கவே இல்லை. இதுக்கு மத்தியில் மற்ற 3 பேர் இருக்காங்க பாருங்க, சந்தீப் கூட அழைச்சிட்டு வரப்பட்டவனுங்க, அவனுங்க 3 பேரும் பெயில் பெட்டிஷனை மூவ் பண்ணியிருக்கானுங்க. இந்த வழக்கில் பெயில் கிடைச்சி வெளியே வந்தாங்கன்னா அந்த 3 பேருக்கு அடி உத கன்ஃபார்ம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. மக்கள் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த செய்திகளோட அப்டேட்ஸ் என்ன வர அடுத்து அவனுங்க மூஞ்சி எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து சந்தீப்பை வெளியே அழைச்சிட்டு வராங்க. ஆனால் சிபிஐ அஃபிஷியல்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சுங்க, நாம வரும்போது இவ்வளோ பேர் அங்கங்கே ஃபுல்லாக கும்பலாக நின்று இவர் அடிக்க ட்ரை பண்ணாங்க, அதுவும் கோர்ட்டு உள்ள லாயர் வரைக்கும் வச்சிட்டாங்க கணத்தில். இதுக்கப்புறம் நம்ம வெளியே அழைச்சிட்டு போகிறது பெரிய டாஸ்காக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சிஆர்பிஎஃப் இருக்காங்களே, இவங்களிருந்து ஒரு 10 வீரர்களை அவங்க கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இவங்களும் கொடுத்துட்டாங்க. இந்த 10 பேரும் சந்தீப்போட பாதுகாப்புக்காக அப்படியே அவர் சுற்றி நின்றுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த புரோட்டோகால ப்ரொசீஜரை ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நின்று அந்த நடுவில் இருக்கவரை அப்படியே பாதுகாப்பாக அழைச்சிட்டு போவாங்க. சிபிஐயோட கார் அங்கே நிற்குதுங்க, கோர்ட்டு இங்கே இருக்குது, இதுக்கு இடையில அவர் அப்படியே பாதுகாப்பாக கூப்பிட்டு போனோம். இங்கே ஃபுல்லாக மக்கள் எல்லாம் கொலை வரையில் காத்துக்கிட்டு இருக்காங்க, சந்தீப் கையில் கடிச்சு அடிச்சு சாவச்சிடணும்னு சொல்லிட்டு. இந்த 10 சிஆர்பிஎஃப் பர்சனல் வந்ததுனால சந்தீப்பை அங்கேருந்து பத்திரமா கூப்பிட்டு போக முடிஞ்சது. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, சிபிஐயோட கார் இருக்குல்ல, அதுக்குள்ள சந்தீப்பை ஏத்துறாங்க, கிட்டத்தட்ட கிட்ட போயிட்டாங்க அந்த டோர் கிட்ட. அப்ப பின்னால இருந்து ஒரு கை சந்தீப்போட உடனே பட்டுன்னு விழுந்திருக்கு. சந்தீப் அந்த அடியை வாங்கிட்டு திரும்பறதுக்குள்ளேயே கூட்டம் இன்னும் வேற கூடவே அப்படியே தூக்கி ஒரு கார்ல போட்டு சிபிஐ அஃபிஷியல்ஸ் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்து சந்தீப்பை உயிரோட நம்ம பாதுகாத்துட்டு போனாலே பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் அங்க நிலைமை அப்படி இருந்துச்சு. அதுவும் போராட்டம் வேற எல்லாரும் திடீர்னு பண்ண ஆரம்பிக்கவே விஷயம் வேற மாதிரி போயிடுச்சுங்க. அதான் சொல்லுவாங்களே, நீ என்ன செஞ்சியோ அதான் உனக்கு திரும்ப வரணும். சந்தீப் எவ்வளோ பேர்கிட்ட ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி சார்ந்த சில விஷயங்களை பார்த்துருப்பாரு, எவ்வளோ பிணங்களை விற்று சம்பாரிச்சிருப்பாரு பணந்தினியா, அதெல்லாம் இப்போ வச்சு செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சிபிஐ என்னென்ன பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 7ங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில், அதாவது ஒரு அரசு ஊழியர் இந்த சட்டத்துக்கு புறம்பா காசு வாங்குறாங்களே, லஞ்சம் தான், இதில் இந்த செக்ஷன் ஃபாலோ ஆயிடுது. செக்ஷன் 13, பப்ளிக் சர்வெண்ட் கமிட்டிங் கிரிமினல் மிஸ்கான்டக்ட், இந்த குற்றச்சாட்டம் அவர் மேலே இருக்கு. செக்ஷன் 420, உலகம் அறிஞ்ச சட்டமாச்சு, சீட்டிங்கு. செக்ஷன் 409, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். செக்ஷன் 120B, கிரிமினல் கான்ஸ்பிரசி. அண்ட் செக்ஷன் 467, ஃபோர்ஜரி ஆஃப் அ டாக்குமெண்ட். ஃபேக்கான டாக்குமெண்ட்லாம் வேற. இன்னும் என்னென்ன பிரிவுகளின் கீழே இதுக்கப்புறம் வழக்கு பதிவாங்கன்னு இதுக்கப்புறம் விசாரணை பெருசாக போகும்போது தான் தெரியும் மக்களே. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசாரணையும் போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இது மாதிரி காட்சிகளையும் பார்க்க முடியுது. ஒன்றும் இல்லை, இந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இன்னும் ஸ்டேட் ரன் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் இன்னும் முழுமையாக நிற்கலை. ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் இன்னும் பெருசாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடுவில் பாதிக்கப்படுறது பார்த்தீங்களா அப்பாவி மக்கள் தான். ஏன்னா போராடின டாக்டர்ஸ் திரும்ப உள்ளே வராங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளனா, இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் அந்த டாக்டர்ஸ் எப்போ போராட்டத்தை முடிச்சுட்டு வருவாங்கன்னே தெரியலனா இவங்களிடம் என்னங்க ஆகுறது. ஆர்ஜிகரோட ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்களே, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க, அவங்க ஒரு விஷயத்த ஆழமாக வலியுறுத்துறாங்க. அவங்களோட புதிய டிமாண்டுனே சொல்லாத என்ன கேட்குறாங்கன்னா, கல்கத்தா போலீஸ் கமிஷனர் வினித் கோயல் இருக்கார்ல, இவர் எதுக்கு இன்னும் அந்த பதவியில் இருக்காரு, அவரை தூக்குங்க, அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போகணும். இந்த சந்தீப் கோஷ் பிரின்சிபல் போஸ்ட்டை ராஜினாமா பண்ணார்ல, அது மாதிரி இவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போக சொல்லுங்க, அப்படின்னா கவர்மெண்ட்டே தூக்கி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே. இப்போ எதுக்காக அவர் தூக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, பல பேரை காப்பாத்துறாங்க இந்த ஒரு கேஸ்ல. இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருந்தாங்களே இந்த கேஸ்ல, இவருக்கு தெரியாம எப்படிங்க இதெல்லாம் நடக்கும். போலீஸ் கமிஷனரா இவர் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இவர் அந்த பதவியிலிருந்து தூக்குங்கன்னு எல்லாரும் புதிய டிமாண்டை பெருசாக இப்போ முன்வைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கே தெரியுதான், போராடுறவங்களுக்கு இந்த கேஸ் ஒருத்தர் சம்மந்தப்பட்ட கேஸ்லாம் இல்லை, இது வேற மாதிரி பெருசா போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுதான். கல்கத்தா போலீஸ் கமிஷனர் ஹெல்ப் பண்ணாமல் இது பாசிபிளே இல்லைன்னா அவங்க ஆழமாக நம்புறாங்களே. இதுக்கு மத்தியில் அந்த கொல்லப்பட்டவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்ஜிகர்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கல,
அந்த களத்துக்கு நாங்களும் நேரில் போகிறோம். எதுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு எக்ஸாக்டாக போகிறோன்னா, என் பொண்ணு வேலை பார்த்தது அந்த ஹாஸ்பிட்டலில் தான், என் பொண்ணு கொலை பண்ணப்பட்டதும் அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான். அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்களே அவங்களும் எங்களோட குழந்தைங்க தான். ஏன்னா எங்களோட பொண்ணுக்காக ஒட்டுமொத்த நாடும் போராடிக்கிட்டு இருக்கு, நீதியை கேட்டுக்கிட்டு இருக்கு. அதோட முதற்கட்டமாக தான் இங்கே இருக்க எல்லா ஜூனியர் டாக்டர்ஸும் போராடுறாங்க. ஸோ நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுனால அவங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும், தொடர்ந்து போராடுவாங்கன்னா நாங்கள் போய் தாங்க தீருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணை இப்போ பெருசாக மாறி இருக்கு. கரெக்டாக அந்த நாளை ஸ்பெசிஃபை பண்ணி தான் இவங்க அந்த ஸ்பாட்டுக்கே போகிறாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வித்தியாசமான ஆப்ஜெக்ட் உங்க கண்ணுக்கு தெரியுதா? கொஞ்சம் நல்லா இந்த லெஃப்ட் சைடில் பாருங்க, ஒரு மாதிரி செங்குத்தா ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்க முடியும். இது என்னன்னா, நம்மளோட முதுகெலும்பு இருக்குல்ல, இதை இந்த டாக்டர்ஸ்லாம் ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த கிளாஸ் எடுக்கிறப்பெல்லாம் காட்டுவாங்க பாருங்க, இது இந்த எலும்புன்ற மாதிரிலாம். அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்பைனை அப்படியே கொண்டு வந்து மீட்டிங் நடக்கிற டேபிள் மேலே வச்சிருக்காங்க. இந்த மீட்டிங் யார் கண்டக்ட் பண்ணியிருக்கானா, கல்கத்தா போலீஸ் கமிஷனர் இந்த வினித் இருக்கார்ல, அவர் ஏற்பாடு பண்ண மீட்டிங் தான். மீட்டிங்கில் கலந்துக்கிறது யாரு? ஜூனியர் டாக்டர்ஸோட டெலிகேஷன் அந்த சைட்லேருந்து ஃபுல்லாக வந்திருக்காங்க. இந்த போராட்டம்லாம் பெருசாக நடந்துகிட்டு இருக்கு, கோரிக்கைகள் சார்ந்த விஷயங்களா இருக்குல்ல, இதை பற்றி தான் பேசி முடிவு பண்ணிக்கலாம், போராட்டத்தை கைவிடுங்கன்ற மாதிரி தான் இந்த மீட்டிங்கே வச்சிருக்காங்க. ஆனால் ஜூனியர் டாக்டர்ஸ் பண்ண வேலையை பார்த்தீங்களா? கொஞ்சமாச்சும் முதுகெலும்பை வளர்த்துக்குங்க, ஏன்னா எங்களுக்கு இருக்க தைரியம் கூட போலீஸ் உங்களுக்கு இல்லையேன்னு எந்த அளவுக்கு டைரெக்டாக அவங்க இடத்துக்கே போயிட்டு அவங்கள விமர்சிக்க முடியுமோ இப்படி விமர்சிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த மீட்டு முடிகிற வரைக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்பைனை அவங்க எடுக்கவே இல்லை. இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு மாநில அரசு வர்சஸ் மத்திய அரசுன்னு பஞ்சாயத்து இன்னும் பெருசாக போக ஆரம்பிச்சிருக்கு. கடந்த ஆகஸ்ட் 20 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது ஆர்ஜி கரை ஃபுல்லாக கலவரக்காரங்க சூறையாடி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அங்கே ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது சொல்லிட்டு இந்த CISF இருக்கு பாருங்க, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதை சேர்ந்த வீரர்களை சுப்ரீம் கோர்ட் இங்கே களமிறக்க விட்டுருக்காங்க. சரி, களமிறக்கி விட்ட பிற்பாடு இவங்களும் மனுஷங்க தானே, இவங்களுக்கான உதவிகளை மாநில அரசு பண்ணணும்ல. ஆனால் இப்போ மாநில அரசு அது போல் எதுவுமே பண்ண மாட்டுதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. என்னென்ன தெரியுமா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? அவங்களோட அந்த புகார் மனுவில் CISF ஃபேஸிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஹியர்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடே பண்ணுறது இல்லைங்க, இடமே கொடுக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கான செக்யூரிட்டி கேட்ஜெட்ஸ் இருக்குல்ல, அதை கூட ப்ரொவைட் பண்ண மாட்டுறாங்க. இவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டியூட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா அவங்களுக்கு அதுவே முடியல, அந்தளவுக்கு போக்குவரத்து வசதி அவங்க செஞ்சு கொடுக்கப்படலை. இது எல்லாத்துக்கும் காரணம் மேற்கு வங்கத்தை ஆண்டுகிட்டு இருக்க திரிணாமுல் காங்கிரஸ் அரசு தான் அப்படின்னு அந்த வழக்கில் சொல்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதை வழக்காக எடுத்து விசாரிக்கிறாங்கன்னா மேற்கு வங்க அரசுக்கு மிகப்பெரிய கொட்டு விடும், அதில் எந்த விதமான மாற்று கருத்த வேண்டாம். இந்த கலைஞர்கள்லாம் சமூக பிரச்சனைகள் சார்ந்து அவ்வப்போது குரல் கொடுக்கறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் குரல் மட்டும் கொடுக்க மாட்டோம்பா, கவர்மெண்ட் கொடுத்த விருதை கூட திரும்ப கொடுப்பன்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வெஸ்ட் பெங்காலில் பெருசாக தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்க்ரீனில் 3 பேர் பார்க்குறீங்களே, இவங்க யாருன்னா சினிமாவில் நடிகராக இருக்கவங்க ஒருத்தர், அப்புறம் இந்த தியேட்டர் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த மேடை நாடகங்களாக இருக்குல்ல அது சார்ந்த கலைஞர்கள். இதில் ஒரு 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இவங்களோட திறமையை அங்கீகரித்து கொடுத்திருந்த விருது இருக்குல்ல அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதில் சுதிப்தா சக்கரவர்த்தின்னு ஒரு ஆக்டர், அப்புறம் தியேட்டர் பர்சனாலிட்டி பிப்லாப், அப்புறம் இன்னொரு தியேட்டர் பர்சனாலிட்டியான தெஸ்பியன் சந்தன் சென், இந்த 3 பேருமே திருப்பி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி சில பேர் கொடுத்தாங்க, ஆனால் அது கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைமில் நடந்துச்சுங்க. ஒரு நாள் அப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு இன்னொருத்தருன்ற மாதிரி. ஆனால் ஒரே டைமில் 3 பேர் விருதுகளை திரும்ப கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண் கொல்லப்பட்டாங்களே, அந்த கொலைக்கு நீதி வேணும். இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நடந்துட்டு இருக்க முறைகேடுகள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அரசு இதுக்கப்புறமாச்சும் வெடிச்சு பார்க்கணுன்ற விஷயங்களை முன்னிறுத்தி தான் இந்த முடிவை இவங்க எடுத்திருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். போராடுற டாக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களா கோபம் தணிஞ்சு திரும்ப சர்வீஸுக்கு போறாங்கன்னா வேற, அதை விட்டு போராடுற அந்த டாக்டர்ஸ்லாம் புட்சர்ஸ் அப்படின்னு யாருன்னா கமெண்ட் சொன்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே பாஜக இதை எப்படி அரசியலாக பெருசாக மாற்றுறது சார்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சியாக யார் இருந்தாலும் அந்த கட்சி அதை தான் பண்ணும், அதான் பாஜக பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில் இது போல ஹேட்ரட் பேச்செல்லாம் தேவையா? திரிணாமுல் காங்கிரஸ் கண்டிப்பாக இது மிகப்பெரிய பேக்ஃபேராக மாற வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத ஆணிங்க. மேடை கிடைச்சது மைக்கு கிடைச்சது எதாவது ஒன்று பேசி போராடிக்கிட்டு இருக்க டாக்டர்ஸோட கோபத்தை இன்னும் அதிகரிக்க செஞ்சுட்டா பிரச்சனை அப்பாவி மக்களுக்கு தான், அந்த நோயாளிகளுக்கு தான். ஸோ அந்தந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசினா நல்லா இருக்கும். மைண்ட்ல ஒவ்வொரு வார்த்தையை எடிட் பண்ணி அதை அவுட்புட்டாக வெளியே விடுங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்,
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.